ஒருத்தன் சுள்ளி பொறுக்கிக்கிட்டே இருப்பானான். சுள்ளின்னு சொன்னால் அந்த விறகு குச்சி, அதாவது இந்த அடுப்பறிக்கிறதுக்கு, வெந்நி போடுறதுக்கு, குளிர் காயறதுக்குலாம் பயன்படுத்தி அதான் சுள்ளின்னு சொல்கிறது. சின்ன சின்ன குச்சியாக பொறுக்கிக்கிட்டே இருப்பானான் நேரம் எப்போ பார்த்தாலும். இதை பார்த்த ஒருத்தன், ஏன் எப்போ பார்த்தாலும் சுள்ளி பொறுக்கிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு அவனை கேட்குறான். இப்போ அவன் சொல்கிறான், குளிர் காயறது தான் சுள்ளி பொறுக்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ குளிர் காய்ஞ்சி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவனை கேட்குறான். அப்போ அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், எங்கப்பா எனக்கு சுள்ளி பொறுக்கவே நேரம் இல்லை, அப்புறம் நான் எங்கே குளிர் காய அப்படின்னு ஒரு பதிலை கொடுக்குறான். இந்த மாதிரி தான் சில பேர் பார்த்தீங்கன்னா பணம் 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 சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை முழுக்க. ஆனால் அந்த பணத்தை வச்சு அனுபவிக்கிறாங்கட்டா அனுபவிக்கிறது கிடையாது. எந்நேரம் ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறது, வெளியில் இருக்கிற டென்ஷனை பூரா வீட்டில் வந்து கடு 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 கடுன்னு காமிக்கிறது. எந்நேரம் சிரிக்கிறதே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒரு அன்பாக பேசுகிறதோ, உட்காந்து ஜாலியாக இருக்கிறதோ, எந்நேரம் ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறது. வாழ்க்கையை வந்து எதுக்காக சம்பாதிக்கிறோம் தெரியாமலே ஓடிக்கிட்டே இருக்கிறது. தான் பார்க்க போகாத தலைமுறைக்கும், தனக்கு தெரியாத தலைமுறைக்கும், தனக்கு அப்புறம் ஒரு 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறது, ஒரு ஊரை இடம் வாங்கி போடுறது, ஒரு ஃபேக்ட்ரி போடுற தொழில் பண்ணுறது, அங்கே ஒரு 1000 பேர் வேலை கொடுக்கறது, அதுவல்ல. அது நல்ல விஷயம், அது ஜென்ரேஷனுக்கும் 1000 வேலை கொடுத்துட்டே இருக்கும். பட் இது ஊரை சொத்து சேர்த்து வைக்கிறது, இடத்த வாங்கி போடுறது, தன் தலைமுறைக்காண்டி. பாவம் புண்ணிய நம்பிக்கை இல்லாட்டாலும் இது ஒரு பெரிய பாவச் செயலாக தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த ஜென்ரேஷனே வந்து சோம்பேறிகளாக்க, மூடர்களாக ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்படி தான் பார்க்க போகாத தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பவர்கள். படுத்த உடனே தூக்கம் வருதா, நீங்கள் நாங்கள் பணக்காரன், அளவாக சம்பாதிப்போம், வளமாக வாழ்வோம், தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேமிங்க. உங்களுக்கு பசிக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடுங்க. நம்ம தேவைக்கு சம்பாதிச்சு நம்ம சாப்பிடுவோம். அப்படி இருந்தாலே உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.